Hi, hello, welcome back to People Summit channel viewers. நம்மளோட சேனலில் நிறைய மாநகர பேருந்து பயணம் பார்த்துருக்கீங்க. இன்றைக்கி நான் ஒரு வேலை விஷயமா விழுப்புரம் வந்தேங்க. இந்த விழுப்புரத்துலேருந்து சென்னைக்கு எப்படி போக போகிறேன்றது நான் இன்னும் சூஸ் பண்ணலை. பஸ் ஸ்டாண்டுக்கு தான் வந்திருக்கேன். எந்த பஸ்ஸு கிடைக்குதுன்னு பார்ப்போம். இங்கேருந்து சென்னை எவ்வளோ நேரத்தில் ரீச் பண்ணுறோன்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இங்கேருந்து சென்னைக்கு இந்த மாதிரி ப்ரைவேட் பஸ்ஸில் போனால் இதை விட ட்ராவல் சூப்பராக இருக்கும். விழுப்புரம் டு வளவனூர். இந்த விழுப்புரத்துலேருந்து உங்களுக்கு திருவண்ணாமலை, மேல்மலையனூர், கடலூர் சுற்றி முற்றி ஏகப்பட்ட கிராமங்களுக்கு மெயின் பஸ் ஸ்டாண்ட்னா இந்த விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட் தான். நான் ஏன் இந்த விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டை சூஸ் பண்ணேன்னா ஒரு முக்கியமான விஷயம்னா, நீங்கள் எந்த ஒரு மப்சல் டீலக்ஸ் பஸ் எடுத்து பாருங்கள், அரசு பேருந்து விழுப்புரம் தான் போட்டிருக்கோம். அப்பேற்பட்ட இந்த விழுப்புரம் சரகத்துலேருந்து ஃபஸ்ட் நான் ஒரு பஸ்ஸு சூஸ் பண்ணுறேன்னா நீங்களே பார்த்துங்க. அதுவும் எங்கள் ஏரியா சென்னை. நாம தான் வர்ற மாதிரி சார், வர்ற மாதிரி சென்னை பஸ் எங்குது பாரியா முதல்ல வேற மாதிரி சென்னை பஸ் எங்குது தெரிவிக்கிறேன். விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறதுலையே லாஸ்ட்டாக இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த சென்னை போகிறதுக்குண்டான பஸ்ஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கிற இடங்க. ஓகே பீபர், இந்த விழுப்புரத்துலேருந்து தாம்பரம் வரைக்கும் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். வாங்க இந்த ஜேர்னியை பார்க்கலாம். இங்கேருந்து ஏகப்பட்ட பஸ் இருக்குங்க உங்களுக்கு தாம்பரத்துக்கு. நான் இப்போது இந்த தாம்பரம் பஸ் ஏறிட்டேங்க. இப்போ வாங்க நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஏறின உடனே பாட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. இசை மழையில் நிறைய தயாராக இருங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாட்டாக தான் இருக்க போது. வாங்க பார்க்கலாம். ஓகே இப்போ டைம் 4:55. இங்கே விழுப்புரம் ஜங்ஷன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். சென்னை ஜங்ஷன் ஒன்று ரயில்வே ஸ்டேஷன்லாம் சொல்லாதீங்க, இது பஸ் ஸ்டாண்ட், விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட். இங்கேருந்து சென்னை பார்த்தீங்கன்னா 160 கிலோமீட்டர், புதுச்சேரி பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர், கடலூர் 45 கிலோமீட்டர், இங்கேருந்து திருக்கோவிலூர் போகிறதுக்கு 40 கிலோமீட்டருங்க. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வரும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ரோடே கட் ஆகும். ரோட் கட்டிங் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர்றது தான் இந்த பிரிட்ஜு ஏறி இறங்கின உடனே உங்களுக்கு இந்த ட்ரிச்சி ஹைவேஸ் வந்துடுங்க. விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரும்பொழுது உங்களுக்கு வர ஃபஸ்ட்டு டோல்கேட்டு இது தாங்க. இந்த ஈவினிங்கில் இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எத்தனை மணிக்கு தாம்பரம் ரீச் பண்ணுறோன்றதை அப்படியே இந்த ட்ராவல் வீடியோலேயே பார்க்கலாம். விழுப்புரத்துக்கு அடுத்ததாக இப்போ சர்வீஸ் லைனில் தாங்க போயிட்டுருக்கோம். அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதான் பார்த்தீங்கன்னா கூட்டேரிப்பட்டு. இங்கேருந்து உங்களுக்கு மயிலம், பாண்டிச்சேரிக்கு எல்லாமே உங்களுக்கு பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குங்க. இப்போ பஸ்ஸு நிற்கிறது கூட்டேரிப்பட்டு பஸ் ஸ்டாப். ஓகே வியூவர்ஸ், ட்ராவல் வைஸ் உண்மையிலேயே சூப்பராக போயிட்டுருக்கு. 30 கிலோமீட்டர்ஸ் கிராஸ் பண்ணிட்டோம். அடுத்ததாக இப்போ வரப்போகிறது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திண்டிவனம். வர லெஃப்ட்டு கட் பண்ண உடனே உங்களுக்கு திண்டிவனம் மெயின் பஸ் ஸ்டாப்புக்கு போயிடலாங்க. இங்கேருந்து வேலூர் பார்த்தீங்கன்னா 127 கிலோமீட்டர்ஸ், அதே மாதிரி சென்னை 125 கிலோமீட்டர்ஸுங்க. இப்போ நம்ம திண்டிவனத்துக்குள்ளே தான் என்ட்ரு ஆகிறோம். திண்டிவனம் ஒரு மெயின் ஜங்ஷன் தான். நீங்கள் பாண்டிச்சேரி அப்படியும் போகலாம். இந்த திண்டிவனம் வந்து இறங்குனீங்கனாலும் இங்கேருந்து உங்களுக்கு ப்ரைவேட் பஸ்ஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க. பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறது எனக்கு பிடிக்கல, அதனால் பஸ் இப்போ நிற்க போகிறது ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப். எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்க்குறது தாங்க இந்த திண்டிவனம் ரயில்வே ஸ்டேஷன். இப்போ நம்ம திண்டிவனம் பஸ் ஸ்டாப்பையும் தாண்டி தான் போயிட்டுருக்கோம். இங்கே உங்களுக்கு திண்டிவனம் மெயின் டவுனுக்குள்ளேருந்து பேக் டு ஃபார்ம் திரும்ப ஹைவேஸ் ஏரியாச்சுங்க.
ஓகே வியூவர்ஸ், நம்ம இப்போது 6 o'clock பிரேக் டைமுக்கு வந்து இறங்கியிருக்கோம். இங்கே மீனாட்சி பவனில் சூப்பரான ஒரு டீயை குடிச்சிட்டு இப்போ திரும்ப என்னோடய ஜேர்னியை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம். சிங்கம் என்றைக்குமே சிங்கில் தான் இருக்கும். இதுதான் என் வண்டி. இட்ஸ் ஜாலி ஃபெலோ டிரைவர். ஐ எம் வெரி ஹாப்பி. லெட்ஸ் ஸ்டார்ட் தி ஜர்னி. லெட்ஸ் கோ அப்படி. கம் ஆன் எவரிபடி. எல்லாம் பஸ்ஸில் ஏறுங்க, வாங்க போகலாம். ஓகே வியூவர்ஸ், இங்கே 6 o'clock பிரேக் டைமை முடிச்சுட்டு திரும்ப நம்ம ஹைவே ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் ஆத்தூர் டோல்கேட். செகண்ட் டோல்கேட்டை இப்போ கிராஸ் பண்ணுறோம். ட்ராவல் வைஸ் உண்மையிலேயே சூப்பராக போயிட்டுருக்கு. மாலை நேரம் போய் இரவு நேரமும் வந்துருச்சு. கிட்டத்தட்ட நம்ம அச்சரப்பாக்கம் வந்து ரீச் பண்ணிட்டோங்க. இப்போ நம்ம அச்சரப்பாக்கத்தில் இருக்கிறோம். இங்கேருந்து சென்னை பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர், தாம்பரம் பார்த்தீங்கன்னா 75 கிலோமீட்டர் அப்படிங்கிறவங்க. அப்படியே அடுத்தது பார்த்தீங்கன்னா அச்சரப்பாக்கத்துக்கு தான் வந்தது. அச்சரப்பாக்கத்துக்கு அடுத்ததாக இப்படியே நீங்கள் பார்க்குறதாங்க இந்த மேல்மருவத்தூர் பஸ் ஸ்டாப். மேல்மருவத்தூர் பஸ் ஸ்டாப்பில் இருந்தும் இப்போ பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பரனூர் கிராஸ் பண்ணுறோம். இங்கேருந்து தாம்பரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 கிலோமீட்டர். இப்போது நம்ம இருக்கிறது மறைமலை நகர். டைம் 7:45. பார்த்தோம் 8 o'clock. கிட்டத்தட்ட 8 o'clock வண்டலூருக்கு வந்து ரீச் பண்ணியிருக்கோம். அடுத்து என்ன நம்மளோட டெஸ்டினேஷன் தாம்பரம் தான். விழுப்புரத்துலேருந்து உங்களுக்கு இந்த சென்னைக்கு நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குங்க. ஏசி பஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா 140 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாம்பரத்துக்கு 120 சார்ஜ் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் பஸ்ஸஸ் வந்து உங்களுக்கு விழுப்புரம் சரகம் டச் பண்ணி தான் வருது. அதனால் நீங்கள் எந்த பஸ்ஸு வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். பெருங்கலத்தூர் வந்து ரீச் பண்ணிட்டோம். ஒரு சூப்பரான ஜேர்னி. அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது பெருங்கலத்தூர் பஸ் ஸ்டாப்புங்க. பெருங்கலத்தூருக்கு அடுத்ததாக இப்போ நம்ம இந்த தாம்பரம் பஸ் ஸ்டாண்டும் வந்து ரீச் பண்ணிட்டோம். ட்ராவல் வைஸ் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ஓகே வியூவர்ஸ், நம்ம 4:45க்கு விழுப்புரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இங்கே வந்து ரீச் பண்ணும்போது 8:15 3.5 மணி நேரத்தில் நான் விழுப்புரத்துலேருந்து இந்த தாம்பரம் வந்து ரீச் பண்ணியிருக்கேன். நார்மல் டிக்கெட் தான் உங்களுக்கு 120 rupees சார்ஜ் பண்ணாங்க. இந்த ட்ராவல் வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருக்க நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட்